நடமாட்டம் இருக்கிறதா சொல்லக்கூடிய ஒரு பெண்கள் விடுதிக்கு தான் இன்னைக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது ஹாண்டட் உமன்ஸ் ஹாஸ்டல். இதே உமன்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு நல்ல பொண்ணு டிராயிங் ஆர்டிஸ்டா இருந்ததாகவும் அந்த பொண்ணை சக தோழிகளே தொடர்ந்து அபியூஸ் செஞ்சதுனால அவங்க இறந்துட்டதாக எங்களுக்கு தெரிய வந்தது. ஆசையாம இருங்க, நம்ம கிட்ட தான் வருது, நீங்க வரலாம். சும்மாறா. இந்த உமன்ஸ் ஹாஸ்டலை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அப்பப்போ அண்ணா அப்பா அம்மா அப்படிங்கிற சத்தம்லாம் கேட்கறதா சொல்றாங்க. நாங்க அங்க போன போது கூட எங்களையுமே அந்த பொண்ணு அண்ணான்னு கூப்பிட்ட போது இதெல்லாம் உண்மைதான் எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த உமன்ஸ் ஹாஸ்டல் ஃபுல்லாவே செவரு மேல நடந்ததுக்கான கால் கை அச்சுகள் இருந்தது. நாங்க நினைச்சதை விட பயங்கரமான ஃபுட்டேஜ்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த உமன்ஸ் ஹாஸ்டலை சுத்தி நிறைய வீடுகள் இருக்கிறதுனால எங்களால அதிகமா லைட்ஸை யூஸ் பண்ண முடியல. அதனாலேயே எங்களுக்கு இன்னும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. மனுஷன் மாதிரி இருந்துச்சு கைஸ். எங்களுக்கு கிடைச்ச அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமா ஹெட்ஃபோன் போட்டுட்டு பிரைட்னஸ் அதிகமா வச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் நிற்க முடியுமா? அங்கேயும் நில்லுங்களேன் ஒரு நிமிஷம். என்கிட்ட எதுவும் பேச விரும்புறீங்களா? ஹலோ, கொஞ்சம் நாங்கள் உங்கள் பக்கத்தில் வரலாமா? நில்லுங்க ப்ளீஸ். கைஸ், நாங்கள் போகிற வழியை பாருங்கள், மன கொடூரமாக இருக்கிறது. கைஸ், ஒரு மிகப்பெரிய கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் 4 பேரும். இது வந்து நம்ம ரொம்ப ஹை செக்யூரிட்டியான ஒரு ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம். இது வந்து ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல். இங்கே பயங்கரமான விஷயம்லாம் நடந்திருக்கு. உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இல்லை வேறு கத்தனமாக இருந்துச்சு. கீழே ரொம்ப கேவலமாக இதெல்லாம் இருக்குது. பாத்ரூம்லாம் ஸோ எல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து போங்க. ஓகே, மூவ் பண்ணுங்க. போங்கடா. மூவ் பண்ணுங்க ப்ரோ. என்ன ஒன்றுமே இல்லை, எதுக்கு இவ்வளோ நடந்துறீங்க? ஓ ஷிட். அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் விசில் அடிக்கிறான். ஆள் இருக்காங்களா? பண்ணு வேலையா? இப்போ ஏன் இப்படியே நிற்கிறாங்கன்னு எனக்கு புரியல கைஸ். போகடானா போக மாட்டானோ? இது என்ன ரூமு? ஓகே, கபோர்டில் எதுவும் இருக்கா? ஓகே, எல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி யாரும் விசில் அடிக்கிற சவுண்டு தெளிவாக கேட்டுச்சு. ரைஸ் லிஃப்ட்டு கூட இருக்குது. ரொம்ப ஆக்சுவலி பெரிய ஹாஸ்டலில் தான் நினைக்கிறேன். ஏய், இப்போ யாரும் இருக்காங்களா? இங்கே பாருங்க, ஈரக்கால் ஆறுது. ரொம்ப வெறும் காலில் யாரும் போயிருக்காங்கன்ற. இங்கே பாரு, தெரியலையா?
தெரியலையே. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 ஆகுது. எல்லாம் வீடியோவே எடுக்க முடியாது போலையே. மனுஷங்க இருப்பாங்க போலா. விசில் சவுண்டு தான் ஃபஸ்ட்டு கேட்டுச்சு. தெளிவாகவே விசில் சவுண்டு தான் கேட்டுச்சு. அதான் இது வேறு இருக்குது. கால் வச்சு ஈரத்தோடு இருக்குது. வெறும் காலில் இந்த இடத்துல யாரையும் சுற்ற முடியாது. ஃபுல்லாக கண்ணாடி உடஞ்சி கிடக்கு. யாராவது இருக்கீங்களா மனுஷங்க? பிளட்டா? என்னடா இது வினோதமாக இருக்குது. லெட்டு கிடையாது, வேறு ஏதோ. யூரின் இவ்வளோ திக்காகாது. பூசம் வேறு பிடிச்சிருக்கு. டாய்லெட் பாருங்க கைஸ். தெளிவாகவே யாரோ மனுஷங்க பேசுகிற சவுண்டு தெளிவாக கேட்டுச்சு. ஆக்சுவலி ஹாரன் ரிச் கூப்பிட்றாங்களா? ஒரு செகண்ட் பயம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பயமாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக என் மனித நடமாட்டம் இருக்குது. அதனால தான் எங்களுக்கு ஒரு டென்ஷன். இல்லை, உள்ளுக்குள்ளே வரும்போதே வெறும் காலில் யாரோ உள்ளே வந்திருக்காங்க. அவங்களோட ஈரப்பதம் இருக்குது. யாரும் நார்மலாக இருக்கிற ஹியூமன்ஸ் வந்து செருப்பு போடாமல் இந்த பில்டிங்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக கண்ணாடி தொட்டு இருக்கு. விசில் அடிக்கிறாங்க. அது விசில் அடிக்கிறாங்க கைஸ். ஃபஸ்ட்டு கீழே கேட்டுச்சு. நாங்கள் மேலே வந்தோன்னா மேலேயும் கேட்குது. மேபி இருக்கலாம். யாரோ நடக்கிறாங்களே. ஃபுட் ஸ்டெப் கேட்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் இது. ஆக்சுவலி ஆள் இருக்காங்க. நாங்கள் இங்கே கேள்விப்பட்டு வந்த விஷயமே வேறு. நாங்கள் கேள்விப்பட்டது வந்து இது ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல். அந்த போர்டு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யாராவது இருக்கீங்களா? டெலிவிஷன் ஹால். யூ ஆல்வேஸ் வெல்கம். இதோ வரோம். என்ன ரைஸ் பார்த்தீங்களா? ஏதோ ஒரு பொண்ணு தான் இங்கே பேய் பிடிச்சி இப்படி பண்ணியிருக்கு. பாருங்க, ஃபுல்லாக கால் வச்சு செவுத்துங்க. வேண்டாம் பயப்படுறா. என்ன கால் வச்சு ரைஸ். கதவு சாத்தி விட்ருங்க. எந்த டோரை திறந்தாலும் சாத்துங்க. ஏன்னா அந்த சைடு ஜன்னல் இருக்கு. யாராவது இருக்கீங்களா? எல்லாம் விசில் சவுண்ட் கேட்குது. யாருமே இல்லை கைஸுள்ள. இங்கே ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. பட் உள்ளே வந்து பார்க்குறப்ப எதுவுமே இல்லை. ஆள் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி அந்த சவுண்டு தான் கேட்டுச்சு. சரி, வெளியே போங்க. இப்படி தானே வந்தோம். இப்படி வந்தோம். யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ
யாருமே இல்லை. இருக்கு பாருங்களேன். அதே பேட்டர்ன் எல்லா இடத்துலையும் ஃபாலோ ஆகும். இங்கே இருக்கிற எல்லா சவுத்துலேயுமே யாரோ நடந்திருக்காங்க. விசில் சொல் கேட்குது. சவுத்து மேலெல்லாம் யாரோ நடந்து இங்கே போடுறா வயசு. இங்கே பாருங்கள், இது யாரும் வரையில. இங்கே வந்து நிழல் மாதிரி தெரியுது. இங்கே வாங்கடா. இது வரையிலடா வயசு. இது வந்து ட்ரா பண்ணது கிடையாது. இது ட்ரா பண்ணது கிடையாது. நிழல் மாதிரி தெரியுது எங்களுக்கு. எங்கள் கேமராவில் கட்டுறா. தெரியுது. நல்லா தெரியுதா? கிட்ட போய் காட்டு. சீரியஸாக சொல்கிறேன், இது வரைஞ்ச மாதிரி தெரில. அது கலரே ப்ரௌனாக இருக்குது. கேமராவில் ஒழுங்காக தெரில. குழந்தை யாரோ பண்ணுறாங்க. அவனை வரையிட்ட பின்னாடி எதை கேட்குது எடுத்துருங்க. அந்த ஜாக்கிரதை யாரு? ஏதோ ஒரு பொண்ணு அண்ணா நான் கூப்பிடுது. அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுச்சு தானடா? ஆமாண்டா, நல்லா கேட்டுச்சு. கேட்டுச்சு என்ன சவுண்டு? தெளிவாக கேட்டுச்சு. நாய் குலைக்க சவுண்ட் ஆடுறா. ஐயோ, அது ஆடுறா. யாரு உங்களால் எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? ஹலோ சிஸ்டர், நாங்கள் உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம். நீங்கள் தைரியமாக எங்கள் முன்னாடி வாங்க. உங்களுக்காக எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் பயப்படாமல் வாங்க எங்கள் முன்னாடி. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா சிஸ்டர்? யார் இப்போ என்ன அண்ணான்னு கூப்பிட்டா? யாராச்சும் இப்போ என்ன அண்ணான்னு கூப்பிட்டீங்களா? அதை கிட்ட கேட்கல. அண்ணான்னு கூப்பிட்டது ரொம்ப தூரத்தில் தான் கேட்டுச்சு. அங்கிட்டு இருக்க ரூமில் லைட் எரியுது. இல்லை வெளி லைட்டு. யாராச்சும் ஒன்று அண்ணான்னு கூப்பிடுறா. இங்கே பாருங்க, கட்டு இல்லாமல் இருக்கு. முக்கியமோஸ் இது ஜென்ரலாக ஹாஸ்டலில். ஐயோ பயந்துட்டேன். செம்ம ஆர்ட் ஒர்க்கு. எனக்கு இந்த லொக்கேஷனை பார்க்கும்பொழுது டிமாண்டி காலனி ஃபீலிங் தான் வரும். அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நைட்டில் ஒரு ஆர்வம் கலரில் வருவாங்க கிளம்பி. அதே மாதிரி நம்ம வந்திருக்கோம். அவனுக்கு பயங்கரமான ஆபத்தில் நடக்கும். அது வந்து சிவன் ஃபோட்டோ உண்மையிலே வயசு. இது பாருங்க எவ்வளோ. யாரும் எங்கள் அண்ணான்னு கூப்பிட்றாங்க. எது கேட்குதுன்னா தெரியல. உங்களுக்கு கேட்குதா? அண்ணான்னு கத்துறாங்க. யார் அண்ணான்னு கூப்பிட்றா? காதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம். பக்கத்தில் இங்கே ஆக்டிவாக ஆளுங்க இருக்கிறனால அவனுடைய சவுண்டு கேட்டால் கூட அவங்க கால் பண்ணி கேர்ஃபுல்லாக இருக்கும். நாய் எவ்வளோ வருது? அதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாய் அழுதுங்க. அதான் அதுவாக நான் அழுகிற மாதிரியே இருக்கேன். எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே, அது நாயே கிடையாது நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்? ஓகே, ஏதோ வண்டி நிற்கிற மாதிரில டிவிஎஸ் 50 நாய் எவ்வளோ வருது? நாய் கண்டினியூஸாக கத்திக்கிட்டே இருக்கா.
நீ பயம் கடத்திட்டு போய் பண்ற மாதிரி கேட்குதுடா. மாட்டிக்க போறா. நீ அப்படி சொல்ல கேட்டுச்சு. ஆமாம் ஆமாம் புரியுதுடா. இருந்தால் என்ன பண்ண சொல்கிற? எனக்கு என்ன வார்த்தை வரல. நாய் ரொம்ப உள்ள விடுது. என்ன சொல்கிறேன்? இவ்வளோ ஏன் கத்தணும்? அந்த அண்ணான்ற சவுண்டு அங்கேருந்து தான் கேட்குது. பயங்கரமான இல்லை வியர்டாக இருக்குது. நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பாருங்க இப்படி கதறி அழுவாது. ஆனால் மரண வீதியில் இருக்கான் வெங்கடேஷ். யாரால வராங்க என்னதுடா? கீழே படுத்து மறைஞ்சது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். லைட் இவ்வளோ தான் அடிக்க முடியும், கோச்சிக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க சுச்சுவேஷனை. பட் இந்த வெளிச்சத்தில் போகிறதுக்கு எங்களுக்கும் பயங்கர த்ரில்லாக இருக்குது. சவுண்ட் கேட்குது. ரொம்ப தர ஏதோ கை வந்துச்சு என் பக்கத்தில். நான் சத்தியமாக நீங்களே இடிச்சுக்கிட்டீங்களா? என் பக்கத்தில் இப்படி வந்துச்சு ஏதோ கருப்பா சத்தம் அடிச்சுச்சா. ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தள்ளி இல்லை, தள்ளிப்போ. இங்கெல்லாம் கேர்ள்ஸ் தங்கியிருந்துருக்காங்க. தெரிதா? கேர்ள்ஸ் தங்கியிருந்த ஃபோக்கஸ் பண்ண கஷ்டப்படுது. கொஞ்சம் பதட்டப்படாதீங்க. நம்ம நிறையா லைட்டு யூஸ் பண்ணாதனால என்ன வேணால் நடக்கலாம். அதனால் ஜாக்கிரதையாக தான் எடுக்கணும். பதற வேண்டாம். என்ன ஒன்றும் ஆகிடாதா? எவ்வளோ இடத்துல வீடியோ எடுத்துருக்கோம். நிறைய நடக்கணும். லைட்டே இல்லாமல் இருக்கணும். அதை நினைச்சா பார்த்துக்கலாம். யாரும் அடிக்கிறாங்கண்ணா முழுமே. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் கான்சியஸாக இருந்தீங்கன்னா உங்களை யாரும் அடிக்க முடியாது. புரியுதா? தொடுறதே பெரிய விஷயம் தாங்கண்ணா. என்ன கருப்பு எதுவும் வருது. கருப்பாக வருது கைஸ். இல்லை அசையாமல் இருங்க. நம்மக்கிட்ட தான் வருது. நீங்கள் வரலாம். சும்மாறா. நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். ஹலோ, எங்கள் பக்கத்தில் வரலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, இந்த ரூம்குள்ளே தான் போயிருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. ஏன்டா இவ்வளோ பதறேன்? மூச்சு நின்றுண்டா இப்பெல்லாம் பண்ணினா. ரொம்ப கிட்ட வந்துச்சு. லைட்டு கம்மியாக இருக்கனால அது ரொம்ப கிட்ட வரும். நாங்கள் இந்த ரூம்குள்ளே வரலாமா? சவுண்ட் கேட்குது. உங்களை நான் என்னோட தங்கச்சி மாதிரி பார்க்குறேன். எங்ககிட்ட நம்பி நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லலாம். உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு. ஃப்ளைட்டு போகுது கைஸ். இந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா லைட் இல்லாதனால ஆத்மாக்கள் ரொம்ப கிட்ட வருது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓ மை காட், ரொம்ப கிட்ட வந்தது. கருப்பு கலரில் கட்டில் போட்டு ஆட்டுது. படுக்க போதுன்னு நினைக்கிறேன். கட்டலில் போய் படுக்க போதுன்னு நினைக்கிறேன்டா. தங்கச்சி உன் பக்கத்தில் நான் வரலாமா? சரியாக போகல. அது ஏதாச்சும் நம்மகிட்ட சொல்ல விரும்புதுன்னு நினைக்கிறேன். நம்மளை அட்டாக் பண்ணல. அங்கேருந்து வந்து இந்த ரூமை காமிச்சிருக்கு. அதுக்குள்ளே ஃப்ளைட் வந்து கெடுத்துருச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் பேசுகிற மாதிரி வந்துட்டோம். பக்கத்தில் வர நேரத்தில் ஃப்ளைட்டு வந்து ஓவர் சவுண்ட் ஆகி காணாமல் போன மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே தான் 3 பேர் தங்கியிருந்திருக்காங்க போல்.
ஏன்னா இந்த ரூமை வந்து நமக்கு எதுக்கு காமிக்கணும்? ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா பாருங்க. இங்கே பாருங்க. அதெல்லாம் இல்லைடா கைஸ், இங்கே பாருங்கள், செவத்தில் இருக்காச்சு. எவ்வளோ ஹைட் இருக்கும் பாருங்கள், கட்டில் இருந்தே. போங்க வெளியே போங்க. என்னை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட தான் குட்டியோண்டு லைட்டு, இவ்வளோ தான் கைஸ் லைட்டு. பாருங்கள், ஒரு ஃப்ளாஷ் லைட்டு தான். புரியல. இந்த சைடு போச்சு. இந்த ரூம்குள்ளையா பார்த்தீங்களா? இந்த இருட்டில் எப்படா பார்த்தீங்க? தாண்டா இப்படி வேர்க்குது. பயப்படாதரா. கொஞ்சம் ஃப்ரீயாக தண்ணி வேறு நம்மள்ட்ட இல்லை. கிட்டா பார்த்தீங்க? கரெக்டாக சொல்லுங்களா? அதை பார்த்தீங்கன்னா பதறாமல் அதுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க. அதான்டா, அதை நிற்க சொல்லுங்கன்றேன். உங்களுக்கு புரியுதா? நிற்க சொல்லுவேன். ஏன் அடிக்குதா? இல்லை அடிக்கல. உங்களுக்கு புரியலையா? அது வந்து நமக்கு ஒரு ரூமை இப்போ காமிச்சிச்சு. அந்த ரூம் அதோட ரூமாக கூட இருக்கலாம். மற்ற ரூமை விட இந்த ரூமில் தான் கட்டில் அதிகம். கேட்கவே இல்லையே. கேட்டதானே எப்பயுமே நம்ம கேட்கறதே செய்ய மாட்டோம். இது கேட்காமே செய்யுதுடா. ட்ராப் பண்ணணும். என்ன பண்ணுறது? பயமாக இருக்கு எனக்கு ரொம்ப. அதுதான் நீ பயப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. நிற்கிறீங்க அவங்கள்ட்ட போய் ஃபாலோ பண்ணலாம். அமைதியாக இருங்கடா, ஃபாலோ பண்ணுவோம். அமைதியாக இருங்க. சம்பா இது எங்கே போதும் போகிறேன். கொஞ்சம் அமைதியாக இருங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க. சவுண்டு கொடுக்குது. ஒரு நிமிஷம் உங்களால் நிற்க முடியுமா? சவுண்டு கொடுக்குதுடா. தெரியுது. ஒரு நிமிஷம் நிற்கிறீங்களா? ஒரு நிமிஷம் நிற்க முடியுமா உங்களால்? ஹலோ, எங்கே போகிறீங்க? நான் உங்களை தங்கச்சியாக பார்க்குறேன். உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? கேமராவை போட்டு நான் போய் பேசி பார்க்குறேன். ஹலோ, ஏதாச்சும் எங்ககிட்ட சொல்ல விரும்புறீங்களா? ஹலோ, அந்த ரூம்குள்ளே போயிடுச்சு.
இந்த ரூமுக்கு ஏற்கனவே வந்து இதே ரூம்டா. அதே. ஓ இப்போ நம்ம இந்த இடத்த சுற்றி வந்துட்டோமா? இப்போ இந்த ரூமில் தான் ஏதோ இருக்குது. இந்த ரூமுக்கே நம்ம 3வது தடவை வரும். ஆல்ரெடி அந்த விக்கி ஹவுஸ் பார்த்தோமே. இதுதான் தங்கி இந்த ரூம்னு நினைக்கிறோம்டா. ஆமாம் அதே இடம்தான். லூப்பில் இல்லை, நம்ம சுற்றி வந்துட்டோம். சிவன் ஃபோட்டோ இருக்கு. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டா? இது வந்து ஆக்சுவலி ஹாஸ்டல்னால் ஒரு காலேஜோட ஸ்கூலோட ஹாஸ்டல் கிடையாது. கேர்ள்ஸ்லாம் வெளியூர்லேருந்து வந்து தங்குவாங்கல்ல வேலை செய்யறதுக்காக, அந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டல் இது. இவங்க வந்து ஆர்டிஸ்ட்டு போல இருக்கு, புரியுதா? ஆமாம். இன்னொன்று கவனிச்சா இது வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளை பயமுறுத்தல. ஆமாம் ஓகே, உண்மையிலே சொல்கிறேன், உங்களோட ஆர்ட் பயங்கரமாக இருக்குது. நான் உள்ளே வந்து பார்த்து என்னோட ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நான் ஆடி போயிட்டேன் அப்படியே இந்த பிக்சர் பார்த்து காமிடாங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், இதையும் பாருங்க. ஆனால் நம்ம எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கோம். ஒரே இடத்துக்கு இந்த மாதிரி டிராயிங் நம்ம பார்த்ததே இல்லை. நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு எனக்கு, இவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஏன்னா வந்து திரும்ப இந்த ரூமே 2 டைம் கட்டிடுவாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த 3 பேர் இருக்கிற ரூம், ஒருவேளை அந்த 3 பேர் ரேகிங் மாதிரி எதனா பண்ணி ஏதோ போச்சுடா. எனக்கு ஒன்றும் சரியா அந்த 3 கட்டில் இருந்த ரூம் எதிரா என்டிடி போகிறோம். என்டிடினா கோஸ்டல் தான் போகிறோம். ஃபஸ்ட்டு இது என்னது, யூவா ஆரா? இது வந்து யுனைட்டி ஃபார் பேட்ஸ் வித் கவரிங் பேப்பர்ஸ். இது கூட போதுடா. பீரியட்ஸ் பேடா? பீரியட்ஸ் பேடா, அது சம்மந்தமாக இதாக இருக்குது. தெரியலையே கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உள்ள எவ்வளோ கேர்ள்ஸ் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல ஏதோ செத்த மாதிரி வாட அடிக்கல லைட்டா. போங்க என்னாச்சு? வந்துச்சா? வந்துச்சு. சுற்றி இருந்துச்சு. 2 ரூமுக்குள்ளே வருதுடா. சரி, மூவ் பண்ணுங்க. அது எதுவும் நம்மக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுது, தெளிவாகவே தெரியுது. அது வந்து எங்ககிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது. அதே ரூம் ஓடி நிற்கிதுடா. அப்படியே ரூமுக்குள்ளே நிற்கிதுடா. கேப்சர் ஆயிடுச்சா? ஃபஸ்ட்டு வந்து அந்த 3 கட்டில் இருக்கிற ரூமை காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதோட ஆர்ட்டை காமிச்சிச்சு. அதுக்கடுத்து அந்த பாத்ரூம் சைடு வரும்போது ஏதோ எழுதியிருக்கு, அது எனக்கு புரியல. திருப்பி நம்ம இங்கேயே சுற்ற வைக்கிது. பேட்ஸுக்கு என்ன யூனிட்டி? இல்லை, அது ரத்தத்தில் எழுதுற மாதிரி இருக்குது. அதையும் முடிச்சிங்களா? இல்லை, அது அப்படி தெரியல, ஒழுகி இருக்குமே. யூனிட்டி இந்த பேட்ஸ் சம்திங் அது எந்த கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது ஆர்டிஸ்ட் தான் அவங்க. ஸோ அதான் அந்த ஆர்டிஸ்ட்னு அப்படி தான் இருப்பாங்க. அவங்க சொல்கிறதே நமக்கு புரிய வராது. அது மாதிரி தான் அந்த ஏதோ ஒரு அந்த பொண்ணு தான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஓகே, இல்லை இப்போ கூட எழுதியிருக்கோம் நம்ம வந்தாலும். ஓகே அதுதான் நமக்கு புரியலைன்றேன். நம்மளுக்கு புரியல. ஏதோ பசில் மாதிரி. எனக்கு ஒரு டவுட்டு, ஃபேனை கலட்டினா அதையும் சேர்த்து தானே கலட்டிட்டு போவாங்க. எல்லா ரூம்லேயும் அதெல்லாம் இருக்குது, மண்டையை மட்டும் கழட்டிட்டு போயிருக்காங்க. இல்லை, அதுதான் மெயின் எக்யூப்மெண்ட்.
மேலே போகலாமா? லிஃப்ட்டுக்குள்ளே காட்டுறேன் பாருங்க. உள்ளே பூந்துருக்காங்க, உடச்சிருக்காங்க. லிஃப்ட்டுக்குள்ளே காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்க. கையை பிடிச்சி இழுத்துற போது நானும் அதை நினச்சேன். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையுமே செவுத்து மேலே தான் ஃபுட் ஸ்டெப் இருக்குது. தெரியுதா? யாரோ கல்லை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணாடி வா. அஃபிஷியலி 3rd floor என்ட்ரு ஆகிட்டோம். பாருங்கள், சரக்கு அடிக்கிறதுக்கெலாம் ஆளுங்க வராங்க. கைஸ், லாஸ்ட்டாக லிஃப்ட் இங்கே தான் ஸ்டக் ஆகிருக்கு. டேபிள் எல்லாமே அழுதுச்சு. சரி, மூவ் பண்ணுங்க. கைஸ், எப்பவுமே அதுவாக திறக்குதுடா. புறா மனுஷங்க மாதிரி இருந்துச்சு கைஸ். அதான் போய் பார்க்கலான்ட்டு போனால் ஒரு புறா வந்து மாட்டியிருக்கு. யாரும் பறவைக்கு பயப்பட மாட்டீங்க. அது காப்பது ஜன்னல் வெளியே விட்டுரு. இல்லை அதுவே காலைல போயிருண்டா. பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். யாரோ மனுஷங்க ஓடுற மாதிரி கேட்டுச்சு நிறையா பேர். அப்போ இங்கே பாட்டில் வேறு இருந்துச்சு, அதை காட்டுறான். இதை பண்ணிங்க. எனக்கு என்னென்னா முடிச்சுட்டு மத்தியான மாதிரி தான் பரவாயில்ல, கொஞ்சம் அலர்ஜி. எதுக்குமா பார்த்துருவோம் அது முடியுமா? யாராவது அந்த பறவை என்னை தவிர வேறு யாரும் பார்த்தீங்களா? நான் பார்க்கல. இல்லை சவுண்டு தான் கேட்டுச்சு. கோழி தான் தெரிஞ்சு புறா மாதிரி தான் இருந்துச்சு. புறா சவுண்டு தான் இது. கோழியாக இருந்துச்சுன்னா மனுஷங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, பறவை இவ்வளோ பேனிக் ஆகுமா என்ன? நம்ம அங்கே நிற்கும் போது, என்ட்ரன்ஸில் நிற்கும் போதே சம்டைம்ஸ் ஆகும். இந்த வவால் இல்லை, நான் பார்த்துட்டேன். புறா தான். புறாவாக இருக்கணும், இல்லை கோழியாக இருக்கும். சவுண்ட் கேட்குது, அங்கே சவுண்ட் கேட்குது. இந்த டோர் லாக்கில் இருந்துச்சு. புறா பிடிக்கிற இதா? ஆமாம். அப்போ போய் பாடுறா. கீழே போகிறா. ரோஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏதோ லவ் பண்ணுற பையன் ஏதோ வந்து கொடுத்துட்டு போகிறானாடா. ஏன்னா இந்த டோர் சாத்தி இருந்துச்சு, யாரும் மனுஷங்க உள்ளே போக முடியாது. அதாவது இந்த கட்டில் இங்கே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போடா. பறவையாக இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணாத. காலையில் வெளிச்சம் வந்தோன்னா அதுவாக போயிடும். அந்த ஓரத்தில் பாடுறான், அந்த மூலையில் பாடுறான். நான் பார்த்துட்டேன். ஆனால் இந்த ஜன்னலில் ஓட ட்ரை பண்ணிச்சு. இருக்கா? இந்தா எடு, வீடியோ எடு. ஆன்லைன் அப்படின்னு சும்மா பார்த்துட்டு நாங்கள் பாருங்க கைஸ். உங்களுக்கு தெரியல தெரியல. அது குட்டி போட்டிருக்குறான். டிஸ்டர்ப் பண்ணாதான் வந்துடுறான். டிஸ்டர்ப் பண்ணாதான். டிஸ்டர்ப் பண்ணல. வந்துரு. இல்லை அந்த இந்த அவங்களுக்கு தெரியல. வாடா. நமக்கு பயந்து உள்ளே போய் உட்காந்துருச்சு. ஓகே, குட்டி போட்டிருக்கா. உள்ளே விட்டுரு, டிஸ்டர்ப் பண்ணாத. கரெக்டாக கைஸ் எல்லாம் லாக் பண்ணியிருக்கு. ஓடி வரா.
கொஞ்ச நேரத்தில் நான் வந்து மனுஷங்க நினச்சிட்டேன். ஏன்னா அங்கே உள்ளே வரும்போதே சரக்கு பாட்டிலாம் இருந்துச்சு, அது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கீழே தான் போயிருக்கும் போல், 3rd ஃப்ளோரில் மனுஷங்க இருக்காங்கன்னு நினச்சேன். துரத்திட்டு வந்து டைனே நினச்சேன். நான் கதை முடிச்சிட்டாங்கன்னு நினச்சேன். கேட்குது தலையா? அவன் பேசிட்டு அந்த இதில் பற்றி கரெக்டாக எங்கள் வந்து யாரும் கண்டிப்பாக அதுக்கு நான் சொன்னேன். ஓகே, அப்படியே வந்து பார்த்துட்டு நான் நம்மளீங்க அப்படி அப்படியே ஸ்டாச்சுமாக இருந்துட்டு இருந்தேன். ஓகே ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, பில்டிங் அதிர்துரா, பில்டிங் அதிருது கைஸ். டார்னு அதிர்ச்சி இப்போ. பில்டிங் மேலே இடி விழுந்தா எப்படி இருக்கும்? கேமராவில் கேட்டுச்சான். ஆனால் இந்த சவுண்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்கூலில் எந்த இல்லை கைஸ், அது வந்து பறவை தான் ஏதோ ஓடுற மாதிரி கேட்டுச்சு. அது திரும்ப பறவை தான் ஏதோ பண்ணியிருக்கு. ஓகே, இங்கே எதுவும் பெருசாக இந்த 3rd ஃப்ளோரில் நடக்கிற மாதிரி தெரியல. யாராவது இருக்கீங்களா? அடுத்த ஃப்ளைட் வந்துருச்சு ஆக்சுவலி. கையாச்சு அங்கே இருக்கு. எப்படிடா உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோ ஹைட்டில் இருக்குது கையாச்சு. இங்கே இருக்கு பாருங்க. தெரியலடா, எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது கைஸ். இந்த 3rd ஃப்ளோரில் பறவைலாம் வேறு குடியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா இங்கே பெருசாக ஆக்டிவிட்டி நடக்கலை. அதே மாதிரியே இந்த 3rd ஃப்ளோரில் தான் இந்த லிஃப்ட்டும் ஸ்டக்காகி நிற்கிது. சரிங்களா? மேபி இந்த டனல் வழியாக கூட அது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கலாம். நம்ம கீழே போகலாம். எப்படி வந்து வந்துச்சு? செகண்ட் ஃப்ளோர். இங்கே தான் நம்ம நிறைய ஆக்டிவிட்டி பார்த்தோம். யார் வந்தாலும் பார்த்துக்கிறீங்களா? ஆளுங்க இல்லை ப்ரோ, பறவைங்க தான் இருக்குது. பறவை அடிச்சிங்கன்னா ப்ளூ கிராஸில் வந்து தூக்கிடுவாங்க. என்னடா பண்ணுற? என்னடா பண்ணுச்சு? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? அதே ரூம் தான். அந்த மிக்கி மவுஸ்லாம் இருந்துச்சுல, அந்த ரூமா இது? கைஸ், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஃப்ளோர் மேலே லாக் ஆகிருக்கு லிஃப்ட்டு. அதுக்கப்புறம் தான் எதுவும் ஆக்டிவிட்டி இல்லை. லிஃப்ட்டுக்குள்ளே தான் ஏதோ நடந்திருக்கு. இந்த லிஃப்ட்டையுமே யாரோ உடச்சி தான் எடுத்திருக்காங்க. மேபி அந்த பாடியை கூட உடச்சி எடுத்திருக்கலாம். நான் சொன்னேன் அப்போ எங்கள் முழு நடத்தி. அதுவும் இந்த ஃப்ளோர் தானா? கீழே? ஆமாம், அது அங்கே. அப்படியா? சவுண்டு இதுக்குள்ளே தான் கேட்குது. ஆக்சுவலி நாய் குலைக்குது. திரும்பி இந்த ரூமுக்கு தான் வரும்.
ரூமில் என்ன செய்யணும்? போ வேஸ்ட்டு இங்கே. நீங்கள் நல்லா ட்ராயிங் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ட்ராயிங் ஸ்கெட்சு பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஒரு நிமிஷம் நிற்க முடியுமா? அங்கேயே நில்லுங்களேன் ஒரு நிமிஷம். என்கிட்ட எதுவும் பேச விரும்புறீங்களா? ஹலோ, கொஞ்சம் நாங்கள் உங்கள் பக்கத்தில் வரலாமா? நில்லுங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ உங்களுக்கு ட்ராயிங் சவுண்ட் கேட்குது. மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதான் ஒரு நிமிஷம். டவுசிங் ராடே. அவங்களுக்கு ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும் போல. ட்ராயிங் பற்றி பேசினா மட்டும்தான் உடனே வராங்க. ரைஸ், நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க வந்து நம்ம ஒன்றுமே அவங்களுக்கு செய்ய முடியாது. என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட பெருசாக கம்யூனிகேட் பண்ணவும் முடியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட்டுன்றனால அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த அப்போ சொன்ன மாதிரி ஸ்கெட்சு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு வேணுமான்னு மட்டும் நான் டவுசிங் ராடில் கேட்டுட்டு அவங்க வேணும்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஏன்னா இங்கே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ரொம்ப நேரம் இங்கே இருக்கவும் முடியாது. டவுசிங் ராடு போடா. ஓகே ரெடி. அவங்க ஊற்றுங்க கேமரா. உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் டிராயிங் சூப்பராக இருந்துச்சு. பட் நீங்கள் எதனால் இறந்தீங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்ட போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ சீக்கிரம் இந்த சின்ன வயசில் இறந்துட்டாங்கன்றது கேள்விப்படும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்கெட்சு, உங்களோட ஆர்ட் ஒர்க் பார்க்குறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்து தரணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்து தரணும்னு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா எஸ்னா இப்படின்னு கொண்டு போங்க. இந்த டவுசிங் ராடை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நோ வேணான்னா இப்படி போயிருங்க. ஓகே, இதை மட்டும் கேட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஓகே எஸ் எஸ். ட்ராயிங் நான் கேட்குறேன் சார். கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு வேறு எதனா வேணுமா? வேறு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? அது மட்டும் போதுமா? கைஸ் யாரும் கீழே இருந்து கத்துறாங்க. ஹலோ ஒரு செகண்ட், நாங்கள் இங்கே இருக்கிறது நாங்கள் இப்போ எங்கள் காரை எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறதே ரொம்ப கஷ்டம். நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். உங்களை கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன். நீங்கள் கேட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தரேன். ரொம்ப தேங்க்ஸ். எங்களை நீங்கள் எந்த விதத்துலையும் காயப்படுத்தலை. ரொம்ப ரொம்ப நன்றி. போயிட்டு வரோம். எங்கே போகணும்? வெளி இங்கிட்டு தான் இங்கிட்டு தான். அந்த லைட்டும் கையில் வச்சு டவுசிங் ராட் வச்சுருவோம். ஒரு லைட் அடிக்கிறேன். லாஸ்ட் கீழே வந்ததுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிடு. ஓகே. யாரோ கத்துறாங்கடா. எனக்கு கேட்டுச்சு முன்னாடி ஆண்கள்லாம் வந்துச்சு. ஆமாம், நான் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். போகலாம். கைஸ், இங்கே நாங்கள் வரும்போது ஈரக்காலச்சு இருந்துச்சு. உங்ககிட்ட காமிச்சு இப்போ காஞ்சிருச்சு பாருங்கள். காட்டுறோம். ஓகே போகலாம். ஆமாம், நான் இன்னொரு ஃப்ளோர் போகணும்.
கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கு. கைஸ், எங்களுக்கு கிடைச்ச இதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேய் வீடியோ பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.